அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 மே மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகள் சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா. கிரகங்கள் சாதகமான இடங்களுக்கு போகும்போது சில சாதகமான பலன்கள் அப்படின்னா நன்மைகள் நமக்கு நடக்கும். அதே கிரகங்கள் பாதகமான பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம என்னதான் முயற்சிகள் எடுத்தாலும் அப்போ பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று இடைஞ்சல் வர்றதும் உண்டு, இல்லை அது நடக்காமலேயே நல்ல விஷயங்கள் நடக்காமலேயே தாமதமாகிறது உண்டு. அப்போது இந்த கிரக பெயர்ச்சிகள் தான் அதுக்கு காரணம். அப்போது இந்த மாதத்தில் இந்த கிரக பெயர்ச்சிகளால் இந்த மாதம் பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றி தாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. அது வேலையாக இருக்கட்டும், இல்லை சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியங்கள் ஏதாவது கைகூடி வருமா, ஏற்கனவே நம்ம சில பிரச்சனைகளை கடந்து வந்துட்டுருக்கிறோம்னா அந்த பிரச்சனைகள் சரிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு காலபுருஷ தத்துவத்தில் 9வது வரக்கூடிய ராசி தனுசு ராசி. ரொம்ப பாக்கியசாலி ராசின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க அக்னி தத்துவம் அப்படின்னா இது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. அப்படின்னா இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப உதவி செய்வாங்க மற்றவங்களுக்கு. கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. தனக்கு இருக்குதோ இல்லையோ மற்றவங்களை நேசிக்கிறவங்களுக்கு, அதாவது யோசிக்காமல் செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரர். இப்படி தனுச மண்டலத்துக்கு ஒரு தனிப்பெரும் சிறப்பு உண்டு சரிங்களா. மற்றவங்களை உருவாக்கக்கூடிய ராசி, மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய ராசி. எல்லா பெருமைகளுக்கும் சொந்தக்காரராக இருந்தாலும் தற்போது தனக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல அர்த்த அஷ்டம சனி, 7ஆம் இடத்துல குரு, அந்த குருவின் பார்வை பலம் பெற்ற இந்த மாதம். அது மட்டும் இல்லை, பாக்கியஸ்தானத்தில் கேது. செவ்வாய் பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி அதாவது 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்திற்கு அதாவது ஆட்சி பலத்தை அடைய போகிறார். கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு கல்யாண பலம் கூடி வரும். எந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் எடுத்தீங்களோ அந்த வாழ்க்கை பண்ணி முடிக்காமல் தாமதம் ஆகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிச்சிருவீங்க. சிறப்பாக நீங்கள் மனசில் பிடிச்ச வாழ்க்கையை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும். குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளை யாருமே புரிஞ்சுக்கல, கூட இருக்கிறவங்க நம்மளை யாருமே வெறுக்கிறாங்க, நான் ஒரு தனிமரமாக இருக்கிறேன், எங்கே போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறீங்களோ அந்த தேடலுக்கு உண்டான மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? பிடிச்சவங்களுடைய அன்போ, இல்லை நம்மளை வெறுக்கிறவங்களுடைய அதாவது அவங்களே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு திருப்தியோ நிச்சயமாக உண்டாக்கும். வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா அர்த்த அஷ்டமச்சனி இப்போ ஒரு படாத பாடு படுத்துருச்சு. நாம் நல்லவங்க தான், ஆனால் நாம் நம்புறவங்க எல்லாமே கெட்டவங்களாக இருந்து நாம் என்ன பண்ணுறது? கெட்டவங்களும் சொல்ல வரல ஆச்சுங்களா. நல்லவங்களாக இருந்தால் கூட நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா கெட்டவங்களாகிடுவாங்க, அவங்க சுயநலமாக பழக ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அந்த சனியோடைய தாக்கம். 3ஆம் இடத்துல ராகு நல்ல விதத்தில் இருந்தாலும், ஆனால் குருவின் பார்வை பலம் பெற்றதுனால பயன்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இடமாற்றங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக சிறப்பாக ஒரு நன்மைகள் நடக்கும். கடந்த காலத்தில் திருமணம் இல்லை ஆகி குழந்தை பாக்கியம் இல்லைங்க, 10 வருஷம் ஆகிப்போச்சுங்க. 10 மாதமே ஆயிருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்கள், திருமண யோகம் செய்து முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடி வரும். இதுக்கு முன்னால் நான் கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், ஹாஸ்பிட்டல் போனேன், மருந்து வைத்தியம் எல்லாம் பண்ணேன், எத்தனையோ ஹாஸ்பிட்டல் மாற்றி பண்ணினேன், அந்த பலனும் இல்லை. அது முன்னால் இல்லை, இப்போ இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். சிம்பிளான முகத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க, கிடைக்கும். அது ஆயுர்வேதியாக இருக்கட்டும், இல்லையா இங்கிலீஷ் மருத்துவமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று செய்யுங்க. நிச்சயமாக சிறு விஷயத்தில் பண்ணுங்கள், பிரார்த்தனை நிறைவேறும். ஒரு கோயிலுக்கு போய் மனசார சாமி கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரிங்களா. அப்புறம் சூரியன் பார்த்தோம்னா ஆட்சியாக இருக்கிறார். சூரிய பகவான் யார்? பாக்கியாதிபதி இல்லையா உங்களுக்கு? அப்போ அந்த பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறது, குலம் விருத்தியாகும், வாரிசு பிறக்கும்,
வாரிசுகள் இருக்கக்கூடிய வாரிசுகள் கல்வியில் டல்லாக இருக்குதுங்க, என் பையன் நல்லா படிக்க மாட்டாங்கிறான், என் பொண்ணு நல்லா படிக்க மாட்டேங்குது, அந்த வருத்தமே விட்டுருங்க, அருமையான மார்க் எடுப்பாங்க, அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்கும் படிக்கிற குழந்தைங்களே. அதே மாதிரி சிறு குழந்தைங்கள் வந்து ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, வெளிநாடு வரைக்கும் அவங்கள படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சரிங்களா? குழந்தைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க, விலகி இருக்கிறாங்க, வேற்றுமையாக இருக்கிறாங்க, கவலையே படாதீங்க, இணைஞ்சு வந்துடுவாங்க. இது அப்படியாப்பட்ட நேரம். எதுக்குள்ளே மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்குன்னு நேரம் நல்லா இருக்குது நம்ம பாட்டு கம்முன்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா 5 சூரிய உச்சம். குலதெய்வத்தை மனசார போய் கையெடுத்து கும்பிட்டு வாங்க. ரம்பன விளைவு தூரத்தில் இருக்கிறேன், குலதெய்வம் கோயிலுக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு நேரங்களில் காலம் இல்லைன்னா வீட்லேயே நினச்சி நல்ல வீடு வாசல் சுத்தம் பண்ணி நல்ல மனசார நினச்சி சாமி கும்பிட்டு, சரிங்களா, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நன்மைகள் நடக்கும், வாய்ப்புகள் இருக்குது. எது தடையோ அந்த தடையை நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு. 4ஆம் இடத்துல செவ்வாய், வீடு கட்டுற யோகம், இடம் வாங்குகிற யோகம். ஏற்கனவே எல்லாம் பார்த்தோம், பிடிச்சோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நாம் போகிற நேரம் அது நல்லது நடக்க மாட்டேங்குது. சரிங்களா? நாம் போய் பார்த்துட்டு வரோம், இன்னொருத்தருக்கும் வேலையை முடிச்சிடுறான். இப்படி தான் போயிட்டு இருக்குதுங்க. அப்படிங்கிறது எல்லாம் மாறி நாளில் இருக்கக்கூடிய செவ்வாய் நாள் நன்மைகள் உண்டாகும். வீடு, மண்மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். சரிங்களா? நிலம்புலம், காடு சம்மந்தப்பட்ட ரீதியில், அதாவது விவசாயம் சார்ந்த பொருட்கள் விற்கக்கூடிய வியாபாரிகளுக்கு நன்மைகள் உண்டாகும். அரசாங்க வேலை எனக்கு கிடைச்சே ஆகணும்னு ரொம்ப முயற்சி எடுத்து எத்தனையோ எக்ஸாம் எழுதினேன், 1 மார்க்கில் போயிடுச்சு, ஜஸ்ட்டில் பாயிண்டில் போயிடுச்சு. இதே போயிட்டுருக்குது. கிடைக்குமா கிடைக்காதா? ஏதோ ஒரு எதிர்பார்க்குற பிடிக்கிற வேலை, பிடிச்ச வேலை கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிற வேலையில் இருக்கவே முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்துட்ருக்குறோம், கிடைக்கலைங்க. கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இந்த முறை முயற்சி எடுங்க. இந்த மே மாதத்துலேருந்து முயற்சி எடுங்க, நிச்சயமாக கிடைச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த உங்களுக்கு ஜூலைக்குள்ளே ஒரு சில வாய்ப்புகள் அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. மணமகன் மணமகள் தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, மறு வாழ்க்கை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சாதகமாக முடியும். சில டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட சில சிக்கல்கள் போயிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு தீர்வு, ஒரு முடிவு, சமரசம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்க போகுதுங்க. ஆக மொத்தத்தில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா தனுசு ராசிக்காரரு ரொம்ப யோகசாலிகள், ரொம்ப திறமசாலிகள். நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஏன் தெரியல அப்படின்னா, இந்த 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கோச்சார அடிப்படையிலேயே, அதே மாதிரி பிறப்பு ஜனன ஜாதகத்துலேயும் ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான பிரார்த்தனைகள் பண்ணுங்க. என்ன தசா புத்தி நடக்குதோ அதுக்கு உண்டான திசை வாசப்படி இருக்கக்கூடிய வீட்டில், அதாவது உங்களுக்கு அந்த தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாசல் இருக்கக்கூடிய வீட்டில் குடியிருக்கிற போது, அதாவது நமக்கு யோக பலன்கள் கைகூடி வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, திருமண தடைகள் நிவர்த்தியாகும், சுப செலவுகள் பண்ண முடியும். ஆச்சுங்களா? அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்கிறோம், மதி அதாவது நம்மளுடைய சிந்தனையை வச்சு சொல்கிறோம், விதி லக்னம் பிறப்பு. இந்த பிறப்பில் இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் நடக்குங்கிறது நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் டீட்டெயில் தெரியும். சரிங்களா? அந்த தசாபுத்திகள் சாதகமாக இருந்தாலும் நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும். எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பண்ண முடியும். அந்த காலம் நமக்கு நேரம் சாதகமாக இருக்குதாங்கிறது நம்ம ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிற காரணத்தினால உங்களுடைய ஜாதகம் இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கள், சிறப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.